கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவல் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவல் நற்றாள் தொழார் ஏனின். வணக்கம் everybody. அப்படியே மெல்ல மெல்ல நகர்ந்து we have covered 11 episodes. Today we are in the 12th episode. That's almost 20% of what I am planning to do in the entire program. 20% தாண்டிடுச்சுன்னா மீதி இருக்கிற 80%ம் கடந்து போயிடும் ஈஸியா. And before we move further, let me remind you to kindly press the like and the subscribe when you finish viewing each episode. Thank you. Let's move further. Just for a recap, நம்ம திருக்குறள்ல மெயின் 2 டிவிஷன்ஸ்ல அறத்துப்பால் பொருட்பால், அதுல அறத்துப்பால் எடுத்துட்டு இருக்கிறோம். அறத்துப்பால்ல பாயிரம் முடிச்ச பிறகு 2 அறம் பத்தி திருவள்ளுவர் பேசுறார். இல்லறம், துறவறம். அதுல முதல்ல இல்லறத்தை பத்தி பேசுறாரு. இல்லறவியல், த டொமஸ்டிக் வெர்ச்சியூ. அந்த இல்லறவியல்ல முதல்ல இல்வாழ்க்கை, த டொமஸ்டிக் லைஃப். அதுக்கப்புறம் அவசியமானது டொமஸ்டிக் லைஃபுக்கு தேவையானது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ஹி இஸ் டாக்கிங் அபவுட் வாழ்க்கை துணை நலம், how the compatibility in the qualities between the two people should match. அந்த 2 பேர் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் சில்ட்ரன், ஆஃப் ஸ்பிரிங். அது மக்கட்பேர்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் lists out attitudes to cultivate by all in the family. So he lists out 7 positive attitudes, 4 negative attitudes, and he also lists out 5 values common for all. அதுல பாசிட்டிவ் ஆட்டிடியூட முதல்ல சொல்றாரு. அந்த 7 பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் நம்ம பார்த்துட்டோம். ஃபார் அ ரீகேப் அகேன்: அன்புடைமை, லவ்; விருந்தோம்பல், த ஹாஸ்பிட்டாலிட்டி; இனியவை கூறல், ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்பீச்; செய் நன்றி அறிதல், த ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்; நடுவு நிலைமை, ஈக்வானிமிட்டி; அடக்கமுடைமை, செல்ஃப் கண்ட்ரோல்; ஒழுக்கமுடைமை, ப்ரொப்ரைட்டி ஆஃப் காண்டக்ட்; அண்ட் பொறையுடைமை, பேஷன்ஸ். இந்த 7 பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் பார்த்துட்டோம். 2 குறள் ஒவ்வொரு அதிகாரத்துல. 4 நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் டு அவாய்ட், அதுல நம்ம 3 பார்த்துட்டோம். அழுக்காராமை, நோ என்வி; வெகாமை, அது நாட் கவட்டிங் someone else's ப்ராப்பர்ட்டி. அப்புறம் புறங்கூறாமை, நோ பேக் பைட்டிங். ஸோ இவ்வளவு நம்ம பார்த்துட்டோம். அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் டு அவாய்ட் இன்னும் 1 இன்னைக்கு பார்க்க போறோம். அது பயனில சொல்லாமை. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் லிஸ்ட் அவுட் 5 வேல்யூஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் we will see today, தீவினை அச்சம். தீவினை அச்சம் is fear of evil deed. அண்ட் பயனில சொல்லாமை no useless talk. Let's proceed further. Last of the negative attitudes to avoid, பயனில சொல்லாமை, no useless talk. So திருவள்ளுவர் says, படிச்சவங்க, பண்பு இருக்கிறவங்க, the good people, the noble people will never get involved into useless talk. Because நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். ஒன்றும் இல்லாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோங்க. டைம் வேஸ்டர்ஸ். அவங்க வந்ததுனால பல பேர் ஓடுவாங்க அங்க இருந்துட்டு. அது எதனால? அவங்க
யூஸ்லெஸ் டாக் பண்றவங்க அவங்க டைம் பத்தியும் அவங்களுக்கு மரியாதை இல்லை, nor do they value the time of other people around. And Tiruvallur says, a noble person, a wise person will never get into useless talk. திருக்குறள் பார்க்கலாம் நம்ம. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். குறள் எண் 195 195. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். நீர்மையுடையார் பயனில சொல்லின். நீர்மை உடையார்னா the noble people, the people with good conduct, people with reputation. அவங்க பயனில சொல்லின், if they indulge into useless talk, என்ன ஆகும் அவங்களுக்கு? சீர்மை சிறப்போடு நீங்கும். அவங்களோட எமினன்ஸ் போயிடும், அவங்களோட எக்ஸலன்ஸ் போயிடும். வாழ்க்கையில புகழ் எல்லாம் சேர்க்கறதுக்கு, to earn the name and fame, it takes a long time. It goes step by step. But அது இழக்கிறதுன்னா, when we lose it, it just comes crashing down. So அந்த மாதிரி யூஸ்லெஸ் ஸ்டாக் பண்றவங்களுக்கு அது வரைக்கும் அவங்க சேர்த்தின பெருமை புகழ் எல்லாம் போயிடும் சொல்றாரு. Therefore திருவள்ளுவர் talks against usage of useless talk. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். விளக்கம்: நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும். If the good speak vain words, their eminence and excellence will leave them. நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். They are bitter about everything. They will have complaints on everything. And there is nothing that they will talk positive about. If we develop this habit, then it's very difficult to get out of that. அப்போ அந்த யூஸ்லெஸ் பேசுறது, யாருக்குமே உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறதுக்கு, it achieves no purpose except time wasting. ஸோ குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின். அப்போ நீர்மையுடையார், that is the noble people, the wise people. பயனில சொல்லின், useless talk if they get involved in, அவங்க அது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற சீர்மை சிறப்போடு நீங்கும். அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பேரு புகழ், the elegance, eminence, excellence எல்லாம் அவங்கள விட்டு போயிடும். Therefore useless talk is definitely a thing to avoid. அடுத்த குறள் பார்க்கலாம். சரி, படிச்சவங்க பண்புள்ளவங்க யூஸ்லெஸ் ஸ்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னார். ரொம்ப சுழுவா சொல்லிட்டு போயிட்டாரு. அது எப்படிங்க பண்ணாம இருக்கிறது? பேச்சுல அந்த மாதிரி யூஸ்லெஸ் ஸ்டாக் வராம இருக்கிறது எப்படி? வழி இருக்குதா? அதை தான் திருவள்ளுவர் அடுத்த குறள்ல சொல்றாரு. குறளை பார்க்கலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். குறள் எண் 200. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். சொல்லின் பயனுடைய சொல்க. That is திருவள்ளுவர் says, anytime you want to speak, think before. யோசிச்சு பாருங்க, நம்ம சொல்றது நமக்கும் கேட்டு இருக்கிறவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பயனுள்ளதா இருக்குமா? அதாவது whatever I am going to say, is that going to be useful to me or to the person listening to me or to the people around? அப்படி இல்லைன்னா சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். அப்படி இல்லைன்னு சொன்னதுன்னா நம்ம பேசுற பேச்சுல பயன் இல்லைன்னு சொன்னதுன்னா, that is the words which you are going to speak,
It is useless for any of the parties we talked about. Never speak that. அது எப்படி? அப்போ பேசுறதுக்கு முன்னால யோசிச்சு பேசணும்னு சொல்றாரு. Never speak on impulse. Think what you are going to say. Because they say it is not only what you say that matters, it is how you say also that matters. So what you say, if you think இது வந்து நல்லது தருமா இல்ல இது வந்து வேஸ்ட்ஃபுல் ஸ்பீச்சா வச்சதுன்னா அதை ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா அதை கவனமா நம்ம சொன்னோம்னா கான்ஷியஸா சொன்னோம்னா then we will never get into the folly of useless talk. So that is what Tiruvallur says. Sollin payanuடைய சொல்லுக. If you have to speak, speak only that which is going to be useful. சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். Never indulge into useless talk. புக்ல கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்கக்கூடிய சொற்களையே கூற வேண்டும். தட் இஸ் மனசுக்குள்ள அதை முதல்ல யோசிச்சு என்ன சொல்ல போறோம்னு யோசிச்சு அதுக்கப்புறமா பேசணும். ஸோ இட் இஸ் நாட் அ பாயிண்ட்லெஸ் டாக், இட்ஸ் நாட் அ தாட்லெஸ் டாக். ஸ்பீக் வாட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஸ்பீக் நாட் யூஸ்லெஸ் வேர்ட்ஸ். ஸோ திருவள்ளுவர் சொல்ல வருது வந்து என்ன பேச போறோம்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது சொல்லி சொல்றாரு. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஸோ திருவள்ளுவர் சொல்றது வந்து என்ன பேசினாலும் யோசிச்சுட்டு not to indulge in thoughtless talk, not to indulge in impulsive talk. பேசினா பயனுடையது பேசணும், இல்லாம பேசாம இருக்கணும். That is the main point. அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். For all the family members, திருவள்ளுவர் வந்து 7 பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் டு அடாப்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் 4 நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் டு அவாய்ட் அதையும் படிச்சிட்டோம். இனிமே 5 அதிகாரத்துல 5 வேல்யூஸ் டு பி இம்பைப்ட் பை ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்ல போறாரு. அதுல முதல் வேல்யூ தீவினை அச்சம், the fear of evil deed. நம்ம எப்ப வந்து நல்லது பண்ணுவோம், எப்ப வந்து கெட்டது பண்ண மாட்டோம். நல்லது பண்ணணும்னு ஆசை இருந்தா நல்லது பண்ணுவோம். We will do good if we have a fondness for doing good. When will we not do the bad deeds? If we have a fear of the consequences of bad deeds. So the value that should have is the தீவினை அச்சம், fear of doing the evil deed. So in the fear of doing evil deedல திருவள்ளுவர் சொல்றது வந்து ஏன் நம்ம வந்து bad deeds பண்ணக்கூடாது, தீய செயல் தீய வினை. The bad deeds, why should we not do? What will happen? அதை தான் இந்த குறள்ல சொல்றாரு. குறள் பார்க்கலாம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். குறள் எண் 202, அதிகாரம் 21, குறள் எண் 202. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதுல தீ 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 தீன்னு நிறைய வந்திருக்குது. அந்த தீனாலே கெட்டது, இல்லைன்னா சூடு, இல்லைன்னா the things to avoid. அப்போ தீயவை தீயவைன்னா the evil deeds தீயினும் அஞ்சப்படும்.
நெருப்பு, தீனா நெருப்பு, நெருப்பை விட it should be feared more. What is the property of fire which we are all afraid of? It will pusify everything that comes in its way. The more fuel you put, more it will burn. அதுதான் தீயோட ப்ராப்பர்ட்டி. The fire will consume anything that is offered to it. அதே மாதிரி தீயவை தீய பயத்தலால், அப்போ வந்து தீய செயல் செஞ்சதுன்னா, when you do an evil deed, it will bring in evil. தீய பயத்தலால், it will bring in evil to the doer more. Therefore தீயவை தீயினும் அஞ்சப்படும். அதனால to do an evil deed, you should be more afraid of going into the fire. அப்போ if we do evil, it will bounce back on us many times more. மற்றவங்களுக்கு தப்பு செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மள வந்து ஜாஸ்தி பாதிக்கும். தீ மாதிரி தீய கொஞ்சம் வளர விட்டுதுன்னா அது வந்து எல்லாத்தையும் எரிச்சு நாசப்படுத்திடும். அந்த மாதிரி அந்த தீய எண்ணத்தை மனசுல if you cultivate or allow the evil thoughts to grow in our mind, and if we have a temptation to do an evil deed, the first damage it will happen is to us. So தீயவை தீய பயத்தலால், if you do a தீயவை, if you do a evil deed, தீய பயத்தலால், it will bring back evil consequences to us. Such தீயவை, such evil deeds, தீயினும் அஞ்சப்படும். You should fear it while handling it even more than you fear the fire. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். தீய செயல்களால், தீய செயல்னா bad deeds, evil deeds, தீமையே விளையும், evil consequences, bad consequences. அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாக கருதி அவற்றை செய்திட அஞ்சிட வேண்டும். Because evil produces evil, evil should be feared more than fire. நார்மலா நெருப்பை பத்தி தான் எல்லாருக்கும் பயம். ஏன்னா அது வந்து சின்ன பொறியா இருந்தா கூட it could grow into huge conflagration. அது மாதிரி தீய எண்ணம் மனசுல இருந்ததுன்னா, தீய செயல் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்மள பொசுக்கி விட்டுரும். That's what it means. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். தீயவை தீய பயத்தலால், தீயவை தீயினும் அஞ்சப்படும். So if we try to do evil to somebody else, it will bounce back on us. And the theory of karma also is applicable here. அதனால மற்றவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மள தான் ஜாஸ்தி அடிக்கும். அதனால we should be more careful if we think of doing a bad deed, much more than we would be careful before lighting a fire. So தீவினை அச்சத்தை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்த குறள்ல என்ன சொல்றாரு பார்க்கலாம். நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்ததுன்னா அடுத்த நாள் சேர்ந்துருவோம். அப்போ வந்து அந்த பகை ஆர் த என்மிட்டி கிடையாது. பட் ஆஸ் வி க்ரோ ஓல்டர், அந்த ஈகோ எல்லாம் வரும் போது அப்பதான் அந்த என்மிட்டி பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்து போறதெல்லாம் கஷ்டமாகுது. அப்போ அவங்க நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா, அவங்களால டேஞ்சர் வருமோன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அதுல தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்குது. பட் இன்னொருத்தருக்கு நம்ம வந்து கேடு செய்யணும்னு நினைச்சோம்னா அதனால நமக்கு திரும்பி வரப்போகிற கர்மானால தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்குதா? அதை தான் திருவள்ளுவர் அடுத்த குறள்ல சொல்றாரு. குறளை பார்ப்போம். எனைப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீயாது பின் சென்றடும்.
குறள் எண் 207 207 அதிகாரம் 21. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. எனை பகை உற்றாரும் உய்வர் வினை பகை வீயாது பின் சென்று அடும். அடும்னா தாக்கிடும். It will hit him, destroy him. எது? வினை பகை, that is if we try to do or if we do bad deed to somebody else, அது என்ன பண்ணும்? வீயாது பின் சென்று அடும். It will chase us and destroy us. Whereas எனை பகை உற்றாரும் உய்வர், வேற நார்மல் enmity, வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால கலீக்ஸ்குள்ள between the people in the society அந்த enmity-எல்லாம் இருந்ததுன்னா அதுல இருந்து நமக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கு. வேற ஊருக்கு போயிடலாம், வேற இடத்துக்கு போயிடலாம், இல்ல ஒருத்தர் இக்னோர் பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிஞ்சு சேரலாம். அவாய்டன்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் இன்னொருத்தருக்கு நம்ம கெட்டது பண்ணோம்னா that karma of that evil deed வீயாது பின் சென்று அடும். அது வந்து tirelessly it will chase us. There is no way of hiding from that. That's what திருவள்ளுவர் says. புக்ல சொல்லியிருக்கிற மீனிங் பார்க்கலாம். ஒருவர் நேரடியான பகைக்கு தப்பி வாழ முடியும், ஆனால் அவர் செய்யும் தீவினைகள் பெரும் பகையாகி அவரை தொடர்ந்து வருத்திக் கொண்டே இருக்கும். சோ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு நம்ம கேடு பண்ணா நமக்கு அந்த கேடு வந்து திரும்பி கண்டிப்பா வந்து அடிக்கும். அதனால அந்த மற்றவங்களுக்கு கேடு பண்ணாம freedom, staying away from the evil deeds, thought of evil deeds is what Thiruvalluvar suggests. However great be the enmity men have incurred, they may still live. The enmity of sin will incessantly pursue and kill. So Thiruvalluvar says it very strongly. அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நமக்கு வழியே கிடையாது. There is no escape. அதனால stay away from evil deed. Prevention is better than cure. That's what Thiruvalluvar advocates. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். அப்போ எனைப்பகை உற்றாரும் உய்வர், எந்த மாதிரி என்மிட்டி இருந்தாலும் அதனால நம்ம உயிருக்கு ஆபத்து வராது, தப்பிச்சுக்கிறதுக்கு வழி உண்டு. Be it the corporate, be it the king, be it the government, be it the individuals, யாரா இருந்தாலும் தப்பிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வழி இருக்கும். ஆனா வினைப்பகை, if you do a bad deed, evil deed for somebody else, அது வீயாது பின் சென்று அடும். அது tirelessly it will chase and destroy us. அதனால the theory of karma is strong when and if we do a bad deed for somebody. அதனால முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்றது, prevention better than cure சொல்றது எல்லாம் இத மனசுல வச்சுட்டு தான் சொல்றது. So திருவள்ளுவர் says clearly, stay away from evil thoughts and evil deeds. So இன்னைக்கு நம்ம 2 அதிகாரம் பார்த்தோம். முதல்ல பார்த்தது வந்து the last of the negative attitudes to avoid. அது வந்து பயனில சொல்லாமை, avoidance of useless talk. அதுல வந்து என்ன ப்ராப்ளம் வரும் யூஸ்லெஸ் டாக் பண்ணிச்சுன்னா, அது போல யூஸ்லெஸ் டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படி ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் பண்ணிக்கலாம் அதையும் திருவள்ளுவர் சொன்னார். 2வது அதிகாரம் நம்ம பார்த்தது வந்து தீவினை அச்சம். that is the value, developing an
வேல்யூ சிஸ்டம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் தட் fear of evil deed. So if we develop again within us the value system so strong that I will only do good to the people if possible, no bad deed. அப்போ பேட் டீட் வந்து பண்ணுதுன்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம். அண்ட் பேட் டீட் பண்ணுதுன்னா அதிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, தட் இஸ் இஃப் யூ டூ அ பேட் டீட் தேர் இஸ் நோ எஸ்கேப் ஃப்ரம் த பவுன்ஸ் பேக் ஃப்ரம் தட். தட் ஆல்சோ we saw. ஸோ அடுத்த வாரம் வேல்யூ சிஸ்டம்ல அடுத்த 2 அதிகாரம் பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் வி வைண்ட் அப், let me remind you to kindly like and subscribe after you view every episode. Thank you very much. Vanakkam everybody. கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனில்